திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 92 இறைவனின் குணநலன்களை மகிழ்ந்துரைத்த காரைக்கால் அம்மையார் இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 93 இறைவனிடம் மெய்யன்போடு இருக்க வேண்டும் என உபதேசம் செய்கிறார். அந்த பாடலை கேளுங்கள். பாடல் 93. அவன் கண்டாய் வானோர் பிரானாவான் என்றும், அவன் கண்டாய் பவள வண்ணன், அவன் கண்டாய் மைத்தமர்ந்த கண்டத்தான், மற்றவர்பால் நன்னெஞ்சே மெய்த்தமர்ந்து அன்பாய் நீ விரும்பு. இந்த பாட்டில் அவன் வருது இல்லைங்களா? நம்முடைய வேதங்களெல்லாம் இறைவனை அது என்று சொல்ல, சிவ ஆகமங்கள் இறைவனை அவன் என்றே சொல்லும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி மணி வாசகப் பெருமான் சொல்லுவார் அல்லவா? இப்போ காரைக்கால் அம்மையார் தன் நெஞ்சை பார்த்து சொல்கிறார். அம்மையின் நெஞ்சு நம் நெஞ்சது போன்றது அல்ல, அது இறைவனை உணர்ந்தது. இறைவன் சேவடிக்கே ஆளாய் வேறு ஒன்றையும் விரும்பாத நெஞ்சு அது. நாமோ நெஞ்சு எனப்படும் மனதுக்கு அடிமையாய் மனம் போன போக்கெல்லாம் போவோம். மனமொரு குரங்கு, மனித மனமொரு குரங்கு, அதை தாவவிட்டால் தப்பி ஓடவிட்டால் பாவத்தில் ஏற்றிவிடும் என்பது கண்ணதாசன் வரிகள். ஆம், ஆனால் அதை நாம் அடிமைப்படுத்திவிட்டால் நாம் விரும்பிய காரியங்களையெல்லாம் அது செய்யும். இறைவனை நினையும்படி மடைமாற்றம் செய்துவிட்டால் அது வன்னஞ்சாகவோ புன்னஞ்சாகவோ இராமல் நன்னஞ்சாகவே மாறிவிடும். இத்தகைய நன்னஞ்சை கொண்டவர்தான் காரைக்கால் அம்மையார். அதனிடம் சொல்கிறார், கண்டாய் என ஏவர் பொருள் தந்து உபதேச மொழிகளாய் நிற்பன நெஞ்சை நோக்கி ஏவுகிறார். இறைவனிடம் இடையராது அன்பு செய்ய வேண்டும் என, யாவருக்கும் மேலான அவனை விரும்பி அன்பு செய்தால் அதனினும் சிறந்த செயல் இல்லை என்கிறார். இப்போ முதலடியில் சொல்கிறார், அவன் கண்டாய் வானோர் பிரானாவான் என்று. இந்த தேவர்களெல்லாம் மனிதர்களை விட உயர்ந்தவர்கள். ஏனென்றால் மிகுந்த சிவப்புண்ணியம் செய்தவர்கள். தம்மினும் உயர்ந்தவர்களை பற்றி கொண்டு வாழ்வதுதான் அறிவாளிகளுக்கு அழகு. இறைவனோ எல்லா தேவர்களுக்கும் தேவன், அவர்களுக்கு வேண்டுவதை தரும் உபகாரி. இதை முதலிலே தெரிஞ்சுக்க வேண்டும் என்று சொல்கிறார் அம்மை. அவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன். பொதுவாக தலைவர்கள் என்றால் சில காலம் பதவியில் இருப்பர், அப்புறம் தலைமை பதவி போய்விடும், நம்ம பணி ஓய்வு பெற்றுவிடும் அல்லவா? அப்படி எப்போதுமே தலைவர்களாக இருக்கும் நிலை இந்திரன் முதலியாருக்கு கூட கிடையாது. அதனால தான் அப்பர் பெருமனும் சொல்லுவார், 100 கோடி பிரம்மன் நொந்தினர், 6 கோடி நாரணன் அங்கனே, எழுகடல் மணலை எண்ணிடில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று. ஆமன்பர்களே, ஈரில்லாதவன் அவன் மட்டும்தான். அவன் மட்டுமே தலைமை பொறுப்பில் இருந்து அருளாட்சி செய்பவன். மணிவாசக பெருமான் சொல்வது போல அவன் தேவதேவன் மெய் சேவகன். சரி, அவன் எப்படி இருப்பானாம்? அடுத்த அடியிலே சொல்கிறார், அழகிய செம்பவள திருமேனி உடையவனாம். அப்பர் பெருமான் பாடுவாரே, குனித்த புறமும் கொவ்வை செவ்வாய் குமிழ் சிறப்பும் பனித்த சடையில் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் என்று. அடுத்து இறைவனின் நீலகண்டம் பற்றி சொல்கிறார். அம்மைக்கு நீலகண்டத்தின் மீது அப்படி ஒரு ஈர்ப்பு. அந்த செம்பவள திருமேனியிலே எடுப்பாக மை போல கருத்த கண்டம், அது அவன் கருணையை மட்டுமல்ல பேராற்றலையும் சுட்டுவது. புறநானூறு சொல்வது போல, கரைமிடறு அணியலும் அணிந்தன்று அக்கரை மறை நவிலும் அந்தனர் ஏத்தவும் படுமே என்று. திருவிளையாடற் புராணம் கரை நிறுத்திய கண்டன் என்று அவரை சொல்லும். இப்படிப்பட்டவனிடம் நெஞ்சே நீ மெய்யான அன்புடையவனாய் இரு, அவனையே விரும்பு என்கிறார் காரைக்கால் அம்மையார். இந்த இடத்துல மணிவாசக பெருமான் சொல்லக்கூடிய சதகத்தின் பாடல் நினைவுக்கு வரும். பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேனுடையாய் என்னை கண்டு கொள்ளே என்று. ஆக நாமும் காரைக்கால் அம்மையார் சொன்ன உபதேசத்தின்படி இறைவன் மீது அன்பு செலுத்தி நாம் அவன் அன்புக்கு பாத்திரமாவோமாக. திருச்சிற்றம்பலம்.